இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்தம் ஆனது சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 5வது வசனம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனம் ஆனது தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை. நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கையா இருக்கும்போது அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதே காரியத்தில் சங்கீதம் 37:4 சொல்றார், கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஆண்டவரிடத்தில் மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். ஆனால் இந்த காரியம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பி என்று சொல்லுகிறார். ஒப்புவித்து அவர் மேல நம்பிக்கை, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். 3 காரியங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கும். முதல்ல நம்முடைய வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய காரியங்கள்லாம் வாய்க்கப்படணும்னா காரியத்தில் வெற்றி. இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள் தோல்வியில் இருக்குது. திருமண காரியங்கள் நடக்க மாட்டேங்குது, நிறைய பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, நிறைய ஊழியத்திலும் கூட நிறைய பேருக்கு காரியங்கள் கைக்கூடி வராமல் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியங்களை கைக்கூடி வரப்படுவார். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் காரியத்தில் வெற்றி கிடையாது, காரியத்தில் தோல்வி. நிறைய பேர் காரியங்கள் வாய்க்கப்படுவதில்லை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு காரியத்துக்கு நான் போகிறேன் பிரதர். இயேசு அறியாத பிள்ளைகள் கூட சொல்கிறது தான், ஒரு காரியத்துக்கு போகிறேன், எனக்கு தடையாகவே இருக்குது, இங்கே எங்கே போனாலும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பதிக்கு நான் சமயம் ஊழியத்துக்கு போயிருந்த பொழுது அங்கே ஒரு சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணி, அந்த சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வாலிப தம்பி என்று சொன்னான், அங்கிள், நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லே கிடையாது, எது வச்சாலும் தடை, எது பண்ணாலும் தடை. சிலர் சொல்லுவாங்க, அடிக்கு மேலே அடி வாங்குறேன், அடிக்கு மேலே அடி வாங்குறேன். ஒரு சமயம் அம்ஜிக்கரைக்கு மார்க்கெட்டுக்கு நான் போயிருந்த பொழுது ஒரு வாலிப தம்பியை சந்தித்தேன். அவன் சொன்னான், நீங்கள் பாஸ்டரா? ஆமாப்பா, எனக்கு அடிக்கு மேலே அடி சார், நான் வருவேன், நல்லா குடிச்சிருக்கான், நான் பயங்கர தண்ணி அடிக்கிறான். நான் சொன்னேன், இதெல்லாம் விட்டுருப்பா, உன் காரியத்தை நீ இறங்கு, அச்சீவ் பண்ணுவ நீ. நான் சொன்னேன், இல்லை அங்கிள், எது செஞ்சாலும் எனக்கு தோல்வி அங்கிள், இப்போ வந்தால் எனக்கு வெற்றி கிடைக்குமா? கண்டிப்பாக. இப்போ நாங்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இதில் சொல்கிறாரு தாவீது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம போகிற வழி உண்டு, தப்பான வழியில் தான் இன்றைக்கி நிறைய பேர் போகிறாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா தப்பான வழியில் தான் போகிறாங்க, கெட்ட வழியில் போகிறாங்க. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் உண்டு என்று சொல்கிறார். அது கடைசியில் ஒரு நெகட்டிவ் முடிவு தான், மரணம் தான், பாதாளம் தான். இன்றைக்கி நிறைய பேர் தப்பான முடிவு எடுக்கிறாங்க, தப்பான வழிகளுக்கு போகிறாங்க. அவங்க இஷ்டப்படி போகிற வழிகள், இன்றைக்கி பசங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாலிப பசங்கள்லாம் எடுத்துக்கிட்டா தவறான வழிகளுக்கு போகிறாங்க, போதை மருந்துக்கு. எங்கள் ஏரியாலெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. சின்ன பசங்க கெட்டு போகிறாங்க, பசங்களோட சேர்ந்து. நல்லா படிக்க வேண்டிய வயசு, நல்லா முன்னேற வேண்டிய வயசு, தவறான அவங்கள வழிநடத்த யாரும் கிடையாது. காரணம், அவங்க வழியை அவங்களுக்காகவே அவங்கள இஷ்டப்படி ஒப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம வழியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், இயேசுவுக்கு கொடுக்கணும். இயேசு நமக்குன்னு எல்லாருக்கும் ஒரு வழி வச்சிருக்கிறார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறார். அந்த வழியை விட்டு நம்மளா ஒரு ரூட்டு போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பிசாசோடைய வழியில் போகிறாங்க. பிசாசோடைய வழியில் போகிறதுனால தான் தப்பு தண்டா நடக்குது, தீமைகள் நடக்குது, நிறைய பேரோட வாழ்க்கையில் தடைகள் வருது. ஆண்டவருடைய வழி நேரான வழி. ஆனால் நிறைய பேர் குறுக்கொழிலையும் சம்பாதிக்கணும்னு பார்க்குறாங்க. அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. குறுக்கொழியில் சம்பாதிக்கலாம், ஆனால் அது பிரயோஜனப்படாது. அதனால் நம்ம நல்ல வழியிலேயே நடப்போம். ஆண்டவருடைய வழியை முதல்ல ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு கீழ்ப்படியணும், அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும்.
உங்கள் வழியை வந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டோன்னா அந்த வழியெல்லாம் ஆண்டவர் வந்து அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், நம்மளை நடத்துவார். அது மட்டும் இல்லை, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி உலகத்தில் யார் யார் மேலேயும் நம்பிக்கை இருக்கிறோம். நம்ம ஒரு வேலை வாங்கி கொடுப்பாரு, இவர் எனக்கு என்னை தூக்கி விடுவார் அப்படின்னு நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். யாரும் உலகத்தில் நம்மளை தூக்கி விடவும் மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. கடவுள் மேலே நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். மனுஷனை கைவிட்டுருவான் நம்மளை. பாருங்கள், நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ பேர் வாங்கிட்டு நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிப்போம். ஜபத்துக்கு எவ்வளோ பேர் சகோதரிங்க சொல்கிறாங்க, நகையை வாங்கிட்டு போனால் திருப்பி கொடுக்க மாட்டுறாங்க. அதுக்கு பிறகு அவங்க சொல்கிற ஒரு காரியம், எல்லாத்தையும் அவங்க திருப்பி கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா மனுஷன் மேலே அவங்க நம்பிக்கை வைக்கிறாங்க. தேவன் மேலே நம்பிக்கை வைங்க, இயேசுவின் மேலே நம்பிக்கை வைங்க, அவருடைய வசனத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. அவரே தஞ்சம், அவரே அடைக்கலம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வழியெல்லாம் ஆண்டவர் வந்து காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணுவார். உங்கள் வழியை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் போகிற இடத்துலாம் சக்ஸஸ் தான், எங்கே போனாலும் சக்ஸஸ் தான், எந்த இடத்துக்கு போனாலும் சக்ஸஸ் தான். ஒன்றே ஒன்று, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்கறது தான் முக்கியம். இன்றைக்கி ஒப்பு கொடுக்காமல் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஜீசஸ் கிட்ட வர்றவங்க கூட, ப்ரேயருக்கெலாம் வர்றவங்க ஒப்பு கொடுக்க சொல்லும்போது கஷ்டப்படுவாங்க. எதை ஒப்பு கொடுக்கணும்? நம்ம இருதயத்தை தான், நம்ம ஹார்ட்டை ஒப்பு கொடுக்கணும். நம்பியே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கண்டிப்பாக வில் பி எ சக்ஸஸ்ஃபுல் பர்சன். உங்கள் வழியெல்லாம் எங்கே போனாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஃபாரின் போனாலும் சக்ஸஸ். இன்றைக்கி எத்தனையோ பசங்க, எத்தனையோ பேர் வேலைக்கு ஃபாரின் போயிட்டு கஷ்டப்படுறாங்க. ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்காங்களா இங்கிலாந்துலலாம். காரணம் என்ன? அவங்களோட சுய புத்தி பணம் சம்பாதிக்கணும்னு போயிட்டு கஷ்டப்படுறாங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க. எந்த இடத்துக்கும் கடவுளை எப்படி நடத்துகிறாரோ, உங்களை எப்படி வழி நடத்துகிறாரோ அதுபடி போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வழி திறக்கும், வாசல் திறக்கும். வேலையில் கூட நல்ல உயர்வுகள் வரும். இன்றைக்கி நிறைய பேர் தப்பான வேலைக்கு போகிறாங்க, கள்ளக்கடத்தலுக்கு போகிறாங்க, தப்பான வழிகளை, வன்முறைக்கு போகிறாங்க. அதெல்லாம் பிசாசுடைய வழிகள். இயேசுடைய வழியில் வாங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னவர். அவர் உங்களை வழிகாட்டுவார். அவரும் உங்கள் வழிகளெல்லாம் வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.